வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அதை நீ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி டீட்டெயில்ஸ் பார்த்துக்குங்க. ஏன்னா செப்பரேட்டாக அதுக்குன்னு ஒரு வீடியோ போட முடியல, ஏன்னா உடம்பு கொஞ்சம் சரியில்லை. ஸோ அதனால் அந்த லிங்க்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஃபீஸ் எவ்வளவு, என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற எல்லாத்தையும், வேகன்சி எவ்வளோ இருக்குது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. அதில் பார்த்திங்கன்னா அந்த 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு இந்த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமினேஷன் மேண்டட்டரி. அதுலேயும் டெட்டு பேப்பர் 1 கிளியர் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுக்கு ஸ்டடி பண்ணுறதே பார்த்திங்கன்னா அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக அண்டர் கிராஜுவேட், அதாவது பிடி அசிஸ்டன்ஸ் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிச்சு. அதுக்கான கீ இன்னும் வரல. நம்மளும் 2 இது தான் போட்டிருந்தோம், அதுக்குள்ளேயும் இப்படி ஆகிப்போச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியோ இல்லாட்டி டிஎன் செட் எக்ஸாமோ வர்றதுக்கு சான்சஸ் இருக்குதா. ஸோ நம்ம அந்த காலண்டர்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. பிஜிடிஆர்பிலாம் அந்த காலண்டரில் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த செட் எக்ஸாமினேஷன் நடக்க போதா அப்படி சொல்லி அந்த பேப்பர்லலாம் அந்த டெண்டர் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு அறிகுறி தான். ஸோ அதனால் மேபி சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் செட் எக்ஸாம் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படி சொல்லிக்கிட்டாங்க. ஏன்னா மேபி அவங்க அந்த 4000 வேகன்சிஸை ஃபில்அப் பண்ணுறதா அங்கங்கே மினிஸ்டர்ஸ் கூட பேட்டியில் சொல்கிறாங்க. ஸோ அதனால் மேபி அந்த எக்ஸாமினேஷன் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷன் ஆஸ் பர் அந்த நோட்டிஃபிகேஷன் படி எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக இப்போ செட் எக்ஸாமினேஷனுக்கு இருக்கிற சிலபஸ் பார்த்திங்கன்னா நம்ம நெட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் பிஜிடிஆர்பிக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னாலையும் கண்டிப்பாக அந்த பிஜிடிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷனுக்குரிய எல்லா சிலபஸுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செட் எக்ஸாமினேஷன் இதுக்குள்ளே அடங்கிடும். ஸோ அதனால் நீங்கள் சைட் பை சைட் ரெண்டையுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லாயிருக்கும். நாமளும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி கடந்த 2021 நடந்துச்சு பார்த்திங்களா. அந்த எக்ஸாமினேஷனுக்கு பார்த்திங்கன்னா அந்த சிலபஸை நம்ம கம்ப்ளீட்டாக வீடியோவாக போட்டுட்டோம். அந்த வீடியோட ப்ளேலிஸ்ட் எல்லாமே அதில் இருக்குது. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப இயர்லியராக அந்த வீடியோ போட்டதுனால அதில் கொஞ்சம் குவாலிட்டி மீன்ஸ் அந்த விசுவல் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் முடிஞ்சால் திரும்ப போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி பழைய டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த டெலகிராமுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். மறக்காம நீங்கள் டெலகிராம் சேனல் ஒரு குரூப்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட டிஸ்கஸும் பண்ணிக்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு திரும்ப நான் சென்ட் பண்ண பார்க்குறேன். அதே மாதிரி நம்ம பேடி டெஸ்ட்டுக்கு சீரிஸ் கொஸ்டின் கூட அதுலேயே இருக்குது. 150க்கு நம்ம முன்னாடி கொடுத்துருந்தோம் 2 ஃப்ரெண்ட்ஸுக்குலாம். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அதையும் வாங்கி பாருங்கள். கம்பல்சரி கிடையாது. இதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் படிச்சிட்டிங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனையும் மேபி கிளியர் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. பிஜிடிஆர்பி கிடைக்கலனா கூட அடுத்து வர பாலிடெக்னிக்கோ அதுக்கடுத்து வர செட் எக்ஸாமினேஷனுக்கோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நான் ஷேர் பண்ணுறேன். எதுனா கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டா? தேங்க்யூ.